ஹாய் காய்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் மீஷோவில் ஆர்டர் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் என்ன போட்டிருக்கோன்னு எங்களுக்கே தெரியல. ஒரு 5 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். இது என்ன ஆர்டர்னு எங்களுக்கே தெரியல. என்னது அது பச்சை கற்பூரமா? நாங்கள் பச்சை கற்பூரம் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. ஹாய் 333. இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் ஆர்டர் பண்ண பச்சை கற்பூரம் எங்கேருந்துமா வருது? நார்த் சைட்லேருந்து தானே வருது. இது ஆக்சுவலாக நார்த் சைட்லேருந்து வருதுங்க இந்த பச்சை கற்பூரம். எங்கள் வீட்டிலலாம் வாங்கினா பச்சை கற்பூரம் 50 ரூபா 100 ரூபா கொஞ்சமாக தருவாங்க. இது வந்து ஆஃபர் ரேட்டு அப்படின்ட்டு. இது நல்லா இருக்குது. கம்மிப்பா, நீயே வச்சு கம்மி கையில் கம்மிந்தா. நல்லா இருக்குங்க இந்த பச்சை கற்பூரம். ஆல்ரெடி போன மாதம் ஒன்று வாங்கியிருந்தேன். அது வேறு மாதிரி இருந்தது. இதுதான் பச்சை கற்பூரங்க, உண்மையான பச்சை கற்பூரங்க. அது ஒரு மாதிரி இருந்ததுங்க. இது நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி, இது குவாலிட்டி நல்லா இருக்குங்க. நாங்கள் என்ன ஸ்மெல் பண்ணல, நல்ல வாசனையாக தான் வருது. இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டிங்க இந்த பச்சை கற்பூரம். போன ட்ரிப்பு ஆர்டர் பண்ணதை விட அதுவும் ஒரு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணோம், மீஷோவில் தான். அதை விட இது சூப்பராக இருக்குங்க. என்னடா ஸ்மெல் தாங்க முடியலையா? இங்கே பாருங்கள், இது தாங்க. இது வந்து 50 கிராம் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் ப்ரைஸு, மெகா ஆஃபர் போச்சு மீஷோவில் ஒரு 2 டேஸ் முன்னாடி. அதில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். நல்லா இருக்குங்க உண்மையிலே. இப்போது இதை என்ன பண்ணணும், நம்ம பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாசனை வீட்டில் வந்ததுன்னா வீட்டில் எப்பவும் மகாலட்சுமி குடியிருப்பாங்க. வீட்டில் துர்நாற்றம் அடிக்கவே கூடாது. இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தெல்லாம் அங்கங்கே வீட்டில் போட்டு வைங்க. இப்போது இதை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்க போகிறோம். போட்டுடுமா, இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுடுங்க. சில வெயிட்